நம்மீதே நமக்கு ஒரு அன்பு வரணுங்க. நம்ம மேலேயே நமக்கு ஒரு அன்பு வரணும், ஒரு கருணை வரணுங்க. நம்ம மேல எப்ப நமக்கு அன்பு, கருணை வரும் அப்படின்னா, நம்ம கவனிக்கும்போது தான் வரும். சரி, நம்ம கவனிக்கும் பொழுது, நம்ம எப்படி ஒரு கவனம் இல்லாம செஞ்ச இழப்புகள்லாம் இருக்குல்ல. சில வார்த்தைகளை விட்டுட்டுருப்போம். இதையெல்லாம் நம்ம கவனிக்க அ இதையெல்லாம் நம்ம அப்படியே கவனிச்சுட்டு இருக்கும் பொழுதே, இந்த கவனிக்கிற தன்மை நமக்குள்ளார நல்லா வளர வளர, இது அற்புதமா என்ன ஆகும்னா, அ உங்களையே நீங்க ஒரு அன்போடு, கருணையோடு பார்க்குற ஒரு நிலை வரும். அது ஒரு தெய்வ ஆற்றலால தான், தெய்வ அருளால தான் நடக்கும் அது. ரொம்ப அற்புதமானதுங்க. அது நம்ம மீது நமக்கு அன்பும், கருணையும் வேணும் ஃபர்ஸ்ட்டு. அது எப்போ வரும்னா, நம்முடைய ஒரு விழிப்பு நிலை இல்லாத பண்ண எல்லா தவறுகளையும், குற்றங்களையும், இந்த வாழ்க்கை நடத்தின எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? தன்னை தாழ்த்திக்காம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் சரியில்லை, நான் ஒரு முட்டாள், அப்படி இப்படின்னு இல்லாமல் சும்மா பார்க்குறோம். அப்படியே பார்க்குறோம். அப்படியே பார்க்க உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு அன்பும் கருணையும் மலர்றதை நீங்கள் பார்க்க முடியும். சும்மா சும்மா பாருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் இது போக போக இது பழக்கமாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம மேலேயே ஒரு அன்பு, கருணை வரணுங்க. அப்போ தாங்க நம்மளால் மற்றவங்க மேலேயும் அன்பையும் கருணையும் செலுத்த முடியும். நம்ம மேலேயே நமக்கு அன்பு, கருணை வராத போது நம்ம எப்படி மற்றவங்க மேலே செலுத்த முடியும்? ஸோ நம்ம மேலே நமக்கு அன்பு, கருணை வரணும்னா இந்த பார்க்குற தன்மை வரணும். ஏன் நான் திரும்ப பார்க்குறேன்னு சொல்கிறேன்னா, இந்த மனது இல்லாத ஒரு மனது, பொல்லாத மனது. இந்த இல்லாத மனதை, பொல்லாத மனதை நீங்கள் பார்க்க தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்ம ஒளி பெருகும். உங்களுக்குள்ள இந்த ஒரு ஆத்ம விசாரணை மலரும், இந்த ஆன்ம ஒளி பெருகும். அந்த ஆன்ம ஒளி, அந்த ஆத்மா அதனுடைய பரம ஞானத்தாலையும், புத்தியாலையும், அறிவாலையும், கருணையாலையும் நீங்கள் சூப்பராக வெளியில் வருவீங்க. அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அல்லவா அது. அப்போ பார்க்கறது எவ்வளோ முக்கியம் இல்லை? சும்மா பாருங்களேன்.